நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் மீண்டும் அந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அந்நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்படித்து என்னிடத்து தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களில் சில தூரத்திலிருந்து வந்தவர்களாகியால் நான் இவர்களை பட்டினியால் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்க 7 அப்பத்தையும் சில மீன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, 7 அப்பமும் சில சிறு மீன்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை ஆசீர்வதித்து 4000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்க வந்து திருப்தி அடைந்து மீதியானதை எடுக்க முடியாத அவர் அற்புதத்தை கத்த அந்த நாட்களில் செய்த நாம் பார்க்க போகிறது. இந்த நேரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய இருதயத்தில் வரக்கூடிய காரியம், என் ஜனங்கள் வழியில் சோர்ந்து போய் விடுவார்களே என்று சொல்லி அவர்களுடைய தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக, அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறவராக, அந்த சோர்விலிருந்து அந்த ஜனங்களை தூக்கி விடும்படியாக கத்தர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிதான். நாம் கடந்து செல்கிற பாதைகள் எல்லாம் கத்தர் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோர்வுகள், பலவீனங்கள், சில தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து இருக்கும் போது தேவன் அந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஜனங்களுக்காக அங்கலாய்த்தார். அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருந்தார். நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர் வெறும் வாக்கு தத்தங்களை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, வெறும் வார்த்தைகளை மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடிய நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அது தேவன் பார்த்து கொண்டிருக்க, என் பிள்ளை எந்த இடத்திலும் சோர்ந்து போய் விடக்கூடாது என்று சொல்லி அவன் எங்கெல்லாம் சோர்ந்து போயிறானோ அந்த நேரத்தில் தேவன் தூக்கி விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் நம்மளை தூக்கி விட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் செய்வார். சில காரியங்கள் நன்மையாக இருக்கும், சில காரியங்கள் தீமையாக கூட இருக்கும். காரணம், நோக்கம் என்னவென்றால், என் பிள்ளை இந்த சோர்விலிருந்து நான் தூக்கி விட வேண்டும், தட்டி தூக்க வேண்டும் என்றால் சில தீமைகளை அனுமதிப்பார். உற்சாகமா தூக்கணும்னா நன்மை அனுமதிப்பார். அது நம்ம கையில தான் இருக்கு. எப்படி நம்மளை ஆண்டவர் தூக்கி விடணும், அவரு நம்மளை பார்த்து இவனை கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் டென் பண்ணி ரிப்பேர் பண்ணி இவனை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி தூக்கணும்னா கொஞ்சம் சீர்படுத்த செய்வாரு. இல்ல அதெல்லாம் வேணாம், இவன் எப்பொழுதும் என்னுடைய சமூகத்திலேயே இருக்கிறான். இந்த ஜனங்கள் 3 நாளாய் தேவனோடு இருந்து சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து அவர்களை கத்தர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் கத்தர் நம்மளோட வாழ்க்கையிலும் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையிலிருந்து தூக்குவதற்கு ஆண்டவர் நன்மையான காரியங்களையும் சில நேரங்களை செய்வார், சில தீமைகளையும் தேவன் அனுமதித்து நம்மளை அந்த இடத்திலிருந்து தேவன் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். அதனால நாம் கடந்து வருகிற பாதைகள் எல்லாம் தேவன் நன்கு அறிந்திருக்கிறாருங்க. அந்த பாதையில வரக்கூடிய பாடு, உபத்திரம், வேதனைகள், தடைகள், சோர்வுகள் எல்லாவற்றையும் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் தம்முடைய காரியங்கள் எல்லாம் தேவன் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்க வாசிங்கன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் வந்து ஏசாவுக்கு விரோதமா இந்த புத்திர சுவிகாரத்தை எடுத்துக்கொண்ட நிமித்தம் அவன் இங்க இருந்து அவன் கொலை செய்யப்படுவான் என்று சொல்லி அங்கே ஈசா என்ன பண்ணுகிறான், ஈசாக்கு யாக்கோபை உன் மாமா வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். அப்படி அனுப்பி விடும் போது வழியில தேவன் அவனை சந்திக்கிறவராக இருக்கிறான். வாசிங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11-15 வரை. ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவ தூதர்கள் ஏறுகிறவருமாய் இறங்குறவருமாய் இருந்தார்கள்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபு ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில யாக்கோபு அங்க கடந்து செல்கிறான். ஏன்னா இங்க பெற்றோரோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படியாகிலும் அவனுடைய சகோதரன் ஏசாவினை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி ஒன்றும் தெரியாதவனாக அவன் கடந்து செல்லுகிறவனாக, ஏன்னா போகக்கூடிய இடமும் நமக்கு நன்றாய் தெரியும். அங்க லாபான் இவனை ஏமாற்றக்கூடிய காரியங்கள் நாம் பார்க்க முடியும். அப்ப தேவன் இவன் போய் சேரக்கூடிய இடத்துல இவனுக்கு வரக்கூடிய தீமைகள் எல்லாம் எண்ணி இவன் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வழியிலேயே தேவன் அவனை சந்திக்கிறார். இவன் சோர்ந்து போய்விடக்கூடாது. லாபான் இவனுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய ஏமாற்றங்களை கண்டு இவன் சோர்ந்து போய் விடக்கூடாது. நான் வெறுமையற்றவனாக இருக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையில என்று சொல்லி இவன் சோர்ந்து போய் விடக்கூடாது என்று சொல்லிதான் ஒன்றும் இல்லாதவனாக, ஒரு நிச்சயம் இல்லாதவனாக அந்த வனாந்தரத்தில் அவன் படுத்து தூங்கும் போது தேவன் சொப்பனத்தில் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவராக ஒரு ஏணி வைக்கப்படும், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் அங்கே இருந்து தேவன் சொல்லுகிறான், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இருக்கிறேன், உன்னை பூமியின் தூளத்திலே உன்னை நான் பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்க அவனுடைய வாழ்க்கையில வரப்போகிற சோர்வுக்கு முன்பதாகவே வார்த்தையை கொடுத்து அனுப்புறாருங்க. அதனால அங்க ஆண்டவர் சொன்னார், பார்த்தேன் என் ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று சொல்லி ஜனங்களுடைய தேவ பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிந்த தேவன் இந்த மனுஷன் வாழ்க்கையில சோர்வு வந்து கூட கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே அவனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறார். வெளிப்படுத்தி வார்த்தைகளை கொடுத்து அவனுக்கு அடையாளத்தை கொடுத்து, நீ போன் அவனை திரும்பி மீண்டும் இந்த பூமிக்கு நான் அவனை கொண்டு வருவேன், இந்த தேசத்துல வைத்து உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அப்படியாய் அவனை ஆசீர்வதித்து யாக்கோபை ஆசீர்வதித்து தேவன் அனுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் அதே போலதாங்க ஆண்டவர் நாம் வழியில நாம் போகக்கூடிய காரியங்கள், நம்முடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் முன்கூட்டியே அறிந்திருக்கிற தேவன். அதனால என் பிள்ளை எந்த இடத்துல சோர்ந்து போய் விடக்கூடாது, எந்த இடத்துல விழுந்து போய் விடக்கூடாது என்று சொல்லி முன்கூட்டியே தேவன் நம்மளை சந்தித்து நம்மளோடு பேசுகிற தேவன். இதுவரை தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் ஏதோ நீங்க படிக்கும் போது ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு, என் இருதயத்துக்கு ஏற்றதா இருந்தது என்று சொல்லி நீங்க நினைக்க வேணாம். அதெல்லாம் தேவன் உங்களோடு பேசின வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களோடு சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள நம்பிக்கையை வைத்ததே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள நம்பிக்கை வச்சிருக்கார். நீங்களா இதோ இங்க பிரசங்கத்தை கேட்டோம் நல்லா இருந்துச்சு அப்படின்றல, தேவனை உங்கள் இருதயத்துக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைகளை விதைக்கிறவராக இருந்தார். அந்த வார்த்தையின்படி அவர் செய்கிறவர். ஏன்னா வெறும் வாக்கு தத்தங்களை மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினாலே நிறைவேற்றக்கூடிய தேவன். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருடைய கரம் கடந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது யாக்கோபை ஆசீர்வதித்தான். அவன் அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகும்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான், இதற்கு முன்ன ஒருக்கு லூஸ் என்று பெயர், இந்த இடத்துல நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லிவிட்டு அவன் கடந்து போகிறவனாக இருந்தான். அதே போல கர்த்தர் என்ன பண்ணார், யாக்கோபுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து மீண்டும் திரும்பி வர செய்தார். இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏன் தேவன் இந்த இடத்துல யாக்கோபை சந்திச்சார்? அவன் தகப்பன் வீட்டை விட்டு வந்தான். ஆண்டவருக்கு நைட்டு பகல் அவர் எப்ப வேணாலும் வரலாம். பவுல் போகும்போது நல்ல பகல் நேரத்துல ஒரு சூரியன் பிரகாசிக்கும் வெளிச்சத்தை காட்டிலும் அதிக பிரகாசத்தோட அவனை சந்திச்சான். ஏன் தேவன் இந்த இடத்துல யாக்கோபை சந்திச்சார்? தனித்து விடப்பட்டிருந்தான். சொல்லுங்க. சொல்லுங்க, தெரிஞ்சதே சொல்லுங்க. நான் இதெல்லாம் ஒண்ணு இல்லை, உங்களுக்கு என்ன நீங்க என்ன மெடிடேட் பண்ணி அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு நல்ல, எனக்கும் பிரயோஜனமா இருக்கும்.
ஏன் தேவன் இந்த இடத்துல யாக்கோபை சந்தித்தார்? எவ்வளவோ இடம் இருக்கு. அவன் போறதுக்கு முன்னாடி அவன் வீட்லயே அவனை சந்திச்சிருக்கலாமே, தாய் தகப்பனோட கூட இருக்கும்போது அங்கேயே சந்திச்சிருக்கலாமே. ஏன் இந்த இடத்துல சந்திச்சார்? யாருமே இல்லாத இடத்துல. நீங்க வாசிங்கன்னா அந்த 28ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு பேர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். எங்க போக பிரயாணம் பண்ணினா? ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ண. பேர்செபாவை விட்டு, தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடத்தை விட்டு, தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில ஆரானுக்கு கடந்து போக அவன் பிரயாணத்தை புறப்பட்டான். வழியில நைட் ஆனதால அவன் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இவன் போகக்கூடிய இந்த ஆரான் பட்டணம் இருக்கு பாத்தீங்களா, ஆபிரகாம் தன் தகப்பனோட கிளம்பி வந்து அந்த தேராக என்ன பண்ணுவான், இந்த ஆரான்ல அவனுடைய நோக்கம் கானான் தேசத்துக்கு போறதுதான். தேராக கிளம்பும்போது சொல்லுவான், நம்ம எல்லாம் குடும்பமாய் கானான் தேசத்துல போய் நம்ம வாசம் பண்ணுவோம் என்று சொல்லிதான் அவன் கிளம்பி போவாங்க. ஆனா அந்த ஆரான்ல தங்கி விடுவான் தேராக. வாசிங்க நீ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் தன் பேரனுமாய் இந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராளையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். கானான் தேசத்துல மரிக்க வேண்டிய தேராகும், கானான் தேசத்தின் ஆசீர்வாதங்களை காண வேண்டிய தேராகும், கானான் தேசத்துல தன் சந்ததி எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை பார்க்க வேண்டிய தேராகு ஆரான்லே தங்கி விட்டான். ஆரான்லே தங்கி அங்கே மரித்து போகிறான். அதுக்கப்புறம் கர்த்தர் ஆபிரகாமோட இடைப்பட்டு, நான் உனக்கு காண்பிக்க நீ தேசத்துக்கு கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போகிறான். ஏன்னா இங்க யாக்கோபு பாத்தீங்கன்னா பேர்செபாவை விட்டு இவன் ஆரானுக்கு போகிறான். ஆண்டவருடைய நோக்கம் இவன் தன் மாமா ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்லிதான் யாக்கோபு அவனை நடத்தி கொண்டு வருகிறான். இவன் ஒருவேளை அவன் கடந்து செல்கிற தேசம், இந்த ஆரான் தேசம் இவனை அமுக்கி போட்டுரும். ஆறாம் தேசம் என்ன பண்ணும், நம்ம எல்லாம் சில காரியங்களை அமுக்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா, எழுந்திருக்க முடியாம. அதே போல இந்த யாக்கோபை ஆரானை கடந்து போக விடாதபடிக்கு இவனை அங்க அமுக்கி போட்டுவிடும் என்று சொல்லிதான் அதற்கு முன்பதாகவே இவன் வாழ்க்கையில வரக்கூடிய சோர்வுக்கு முன்பதாகவே தேவன் இவனோடு இடைபட ஆரம்பிச்சார். நீ போ, நான் உன்னை திருப்பி இந்த தேசத்துக்கு கொண்டு வர. நீ போய் எக்காரணத்தை கொண்டு ஆறான்ல மாத்திரம் இருந்துராதடா, உன் தாத்தா பாட்டி கதையெல்லாம் நினைச்சிட்டு ஆறான்ல இருந்துராதே என்று சொல்லும்படியாக தான் தேவன் அங்கே அவனுக்கு வெளிப்பா. அதனால அந்த இடத்தை தேவன் செலக்ட் பண்ணிக்கிறான். ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும், வேதத்துல காணப்படுகிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும், ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்க. வேதத்துல மாத்திரம் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திற்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும், அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, இழப்புகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவன் அதிலே ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், ஒரு ஆசீர்வாதத்தை கத்த வைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதை அறிந்து அதன் பாதையில் நாம் கடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வழியிலே நாம் நின்று விடக்கூடாது. அதனால யாக்கோபு முன்கூட்டியே அவனுக்கு வெளிப்படுகிறான், அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறான். நான் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வேன். உன் தகப்பன் சொன்ன உன் மாமன் வீட்டுக்கு தான் நீ போக வேண்டுமே வெளியே, இடையில எங்கேயும் நீ தங்கிவிடக் கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த இடத்துல யாக்கோபோடு இடைப்படுகிறவராக இருக்கிறார். இடைப்பட்டு அவனுக்கு காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அனுப்புகிறவராக. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இடைப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம பி கனெக்டட் வித் காட். Always be connected with God. நாம் எப்பொழுதும் தேவனோடு கனெக்ட் ஆகியிருந்தோம் என்றால் தேவன் நம்மளை நடத்தக்கூடிய பாதைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு தேவன் நடத்தக்கூடிய பாதைகள் நம்ம நினைக்கிறோம் தேவன் எப்பொழுதும் நம்மளை ஆசீர்வாதமான பாதையில பஞ்சு மெத்தையில தான் போட்டு நம்மளை நடத்துவார் என்று சொல்லி நாம் நினைத்தோம். தேவன் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில வைச்சிருப்பார். நல்ல காரியங்களை வைத்திருப்பார், தீமையான காரியங்களை வைத்து மாத்தி மாத்தி தான் தேவன் நம்மளை உருவாக்குறவராக இருப்பார். நீங்க இந்த கொல்லுப்பட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா
அந்த பாத்திரத்தை உருவாக்கும் போது நல்லா சூடாக்கி அடின்னு அடிச்சு தண்ணியில கொண்டு போய் போடுவாங்க. எடுத்து பார்ப்பான், ஷேப்பு கிடைக்கலையா, திருப்பி கொண்டு நல்லா நெருப்புல போட்டு திருப்பி நல்லா அடிச்சு திருப்பி தண்ணியில போட்டு எடுத்து ஷேப்பை பார்ப்பாங்க. அதனாலதான் தாவீது சொல்லுவான், ஆண்டவரே நீ தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்து எங்களை, எந்த அளவுக்கு வசனத்தை படிக்கிறீங்க, செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து நீ சேர்த்திரு என்று சொல்லி தாவீது அந்த சங்கீதக்காரன் சொல்லுவதை நான் பார்க்க முடியும். நம்மளோட வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட அனுபவங்களை தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். அனுமதிச்சுதான் தேவன் நம்மளை உருவாக்குகிறவராக, ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் தேவன் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அவர் நம்மளை சந்திக்கிற தேவனும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி அங்க சங்கீதக்காரன் சொல்லி நான் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் அனுமதிக்கிறவராக இருக்கு. அப்ப நம்மளுடைய வழியை தேவ கரத்துல விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவர் நடத்தும்படியாக நம்மளுடைய வழியை நாம் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே தேவன் ஒவ்வொரு காரியம் வருவதற்கு முன்பதாகவே காக்கக்கூடியவர் தான் நம் தேவன். இப்ப ஒரு சில காரியங்கள் தேவன் வருவதற்கு முன்பதாகவே நம்மளை காக்கிறவராக, நம்மளை எச்சரிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை கண்டிக்கிறவராக இருக்கிறார், நம்மளை உணர்த்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்படிதான் உணர்த்தி தேவன் நம் வழியிலே சோர்ந்து போகாதபடிக்கு, நாம் சென்று சேர வேண்டிய இடத்துல நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போய், அப்ப நம்ம எப்பொழுதும் தேவனோடு கனெக்ட் ஆகியிருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மளை நடத்தக்கூடிய பாதைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நீங்க வாசிங்களேன், சங்கீதம் 37:4-5 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ண. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. ஏன்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், வழியில வரக்கூடிய எல்லா தடைகளையும் அவர் நன்கு என்ன பண்ணியிருக்கிறார், அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த அறிந்திருக்கிற தேவன் அவருடைய சமூகத்தில் நம்முடைய வழியை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் தெரிய ஆரம்பிக்கும் போது அவர் எல்லா காரியங்களையும் எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு அதை நிறைவேற்றி முடிக்க நல்ல தேவனா இருக்கிறாருங்க. ஏன்னா அவருக்கு எல்லாமே அவருடைய ஞானம் அவருக்கு முன்பதாக எல்லாவற்றையும் விவரித்து சொல்லக்கூடிய காரியம். நம்ம இனிமேதான் ஒரு காரியத்தை யோசிப்போம், ஆனால் அதற்கு முன்பதாகவே அந்த காரியம் அவருக்கு தெரியும். என் பிள்ளை இதை யோசித்து இப்படி செய்ய போறான், இதற்கு நான் ஒரு ஸ்டாப் பண்ணணும், இது தேவ சித்தம் இல்லை என்று நான் அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளோடு இடைப்படுகிறவராக இருப்பார். ஆனா அதே நேரத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த அப்படியே ஒரு மேகம், அந்த ஆசீர்வாதம் மேகம் எழும்ப ஆரம்பிக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான், அவன் பார்ப்பான், இவன் கர்த்தரால ஆசீர்வதிக்க போறான், அதனால இவன் வாழ்க்கையில அவ்விசுவாசத்தை கொண்டு வரணும் என்று சொல்லி பிசாசு சில நேரங்களில் அவ்விசுவாசமான காரியங்களை கொண்டு வந்து நம்ம இருதயத்துக்குள்ள போடுவான். பிசாசு என்ன காரியத்தை உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு போடுறானோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். பிசாசால அதுதான் பண்ண முடியும். நல்ல சொப்பனம் நல்ல சொப்பனத்துல கொண்டாந்து ஏதாவது தவறான காரியத்தை போட்டானா அது பிசாசு கொண்டு வந்து போடக்கூடிய காரியம். அந்த காரியத்துக்கு ஆப்போசிட்டா தான் தேவன் நம்மை நடத்துவார் என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சொப்பனத்தை பார்த்து பாதி பேர் வீணா போனவங்களே இருக்கிறாங்க. சொப்பனம் வந்துருச்சு, சொப்பனம் வந்து ஆண்டவர் சொப்பனங்களுக்கு அதுக்கு நல்ல ரகசியம் இருக்கு. ஏன் சொப்பனங்களை கொடுக்கிறா, எப்படியாப்பட்ட சொப்பனங்களுக்கு எப்படியாப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி நம்ம அவரோடு இருந்தோம் என்றால் அதை நம்ம உணர்ந்து கொள்வோம். அதனால பிசாசு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு நாளும் உங்க மைண்டுக்குள்ள போகவே கூடாது. அவன் என்ன உங்க காதுல சொல்றானோ அதற்கு ஆப்போசிட்டாக தான் தேவன் காரியங்களை நினைத்து வைத்திருக்கிறார். தேவன் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பா. அது அறிந்து அந்த சூழ்நிலைகளை பிசாசலம் ஆண்டோட இருதயத்தால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த மேகம் எழும்புது பார்த்தீங்களா, மழை வருவதற்கு முன்பதாக அந்த கார் மேகம் எழும்புது பார்த்தீங்களா, அதை அவன் நன்கு அறிந்தவனாக. ஏன்னா நம்ம தேவனை ஆசீர்வதிக்கும் போது, தேவன் நம்மளை நெருங்கி வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் என்ன எப்படி இருப்போம்,
கொஞ்சம் எலும்ப ஆரம்பிப்போம், கொஞ்சம் உற்சாகம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் ஜெபம் அதிகமாக. இதெல்லாம் பிசாசு பார்த்துக்கிற ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது, இவன் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்க போகுது என்று சொல்லி அறிந்து அவன் என்ன பண்ணுவான், அது நடப்பதற்கு முன்பதாகவே ராங்கான காரியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம காதுல ஆப்போசிட்டான காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்குள்ள வருதுன்னா அதற்கு ஆப்போசிட்டா பாசிட்டிவான காரியத்தை தான் தேவன் செய்யும்படியாக அவர் காரியங்களை தொடங்கி இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்பொழுதுமே காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது வழியில நீங்க சோர்ந்து போய் விடாதபடி, எதையும் இழந்து விடாதபடிக்கு தான் தேவன் என்ன பண்ணுகிறார், காரியங்களை செய்கிறவராக இருக்கார். நீங்க இந்த சங்கீதம் 30 23 24 வாசிங்களேன். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாயிருக்கார், விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. விழுந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை நீங்க எந்தெந்த காரியத்துல விழுந்து கிடக்குறீங்களோ, எந்தெந்த பாவத்துல விழுந்து கிடக்குறீங்களோ, எந்தெந்த வியாதியில விழுந்து கிடக்குறீங்களோ, எந்தெந்த தரித்திரத்துல விழுந்து கிடக்குறீங்களோ, எலும்ப முடியாதபடிக்கு எதுலெல்லாம் நீங்க விழுந்து கிடக்குறீங்களோ, இன்னைக்கு ஒண்ணு நீங்க நினைச்சு நீங்க விழுந்துதான் கிடக்குறீங்க, நீங்க இன்னும் தள்ளுண்டு போகவில்லை. தேவன் இன்னும் உங்களை நிராகரிக்கவில்லை. விழுந்து கிடக்கிறீங்க, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய காரியங்கள் நிமித்தம் நீங்க விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கலாம். ஆனா தேவன் இன்னும் உங்களை தள்ளாதபடி என்ன பண்ணுகிறான், தம்முடைய கையில் வைத்து உங்களை தாங்குகிறவராக, உங்களை ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்கும்படியாக, ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாய் உருவாக்கும்படியாக தன்னுடைய கையில வச்சிருக்காங்க. ஆனா நீங்க விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல இருக்க, உங்க ஜெப வாழ்க்கை விழுந்து கிடக்கலாம், உங்களோட பரிசுத்த வாழ்க்கை விழுந்து கிடக்கலாம், உங்களோட வேத தியானம் விழுந்து கிடக்கலாம், நீங்க எழும்ப முடியாதபடிக்கு, குடும்பமாய் ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு, குடும்பமாய் எழும்ப முடியாதபடிக்கு நீங்க குடும்பமாய் கூட விழுந்து கிடக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்துல சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, நீங்க விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, உங்களை மீண்டும் எடுத்து கட்டி ஆசீர்வதிக்க அவரால முடியுங்க. அவருடைய கருத்துக்களை மாத்திரம் நம்ம போய் விழுந்துடணும். இந்த உலகத்துக்கு பின்னா தேவனை விட்டு தூரம் போக போக நமக்கே நல்லா தெரியும், தேவனை விட்டு நம்ம கொஞ்சம் விலகுறோம், தூரம் போகிறோம் என்று சொல்லி நம்மளுடைய ஆத்மா நம்மளை அடிக்கடி நம்ம வான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த நேரத்துல எது நடந்தாலும் சரி தேவ சமூகத்துல போய் விழுந்துடணும். அவருடைய பாதத்துல போய் விழுந்த, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு, வேற யாருமே கிடையாது, உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. நீ ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, பதில் சொன்ன சாட்சி வேண்டி, நீங்க தான் ஆண்டவர், நீங்க இல்லைன்னா எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிதான் தேவ சமூகத்துல போய் அமரும் போதுதான் ஆண்டவர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தன் கையில எடுத்து அவர் மீண்டும் உருவாக்குற ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக தேவன் மீண்டும் உருவாக்குறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க எழும்ப முடியாதபடிக்கு எந்தெந்த காரியத்துல விழுந்து கிடக்குறீங்க, எந்தெந்த பாவத்துல உங்களுடைய ஜெப வாழ்க்கை எழும்ப முடியாதபடிக்கு எந்தெந்த மாம்ச கிரியெல்லாம் உங்க இடத்துல இருக்கோ அது எல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா இந்த காலை நேரத்துல ஆண்டவர் சொல்ல, நீ எங்க விழுந்து கிடந்தாலும் என்னால தூக்கி எடுத்து நிறுத்த முடியும். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த லாசரவே ஆண்டவர் வெளியே வா என்று சொன்னார்னா நம்மளெல்லாம் நம்ம ஜீவனோட இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய கரத்துக்குள்ளதான் இருக்கிறோம். அவருடைய கரத்தை விட்டு வெளியே போன மனுஷன் லாசரு. மரித்தா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பிரயாசங்கள் எதுவுமே ஒண்ணு நடக்காது. கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் எல்லாம் முடிந்த நிலைமையில தன் கரத்தை விட்டு போன மனுஷனே ஆண்டவர் என்ன பண்ணுகிறான், மீண்டும் எடுத்து அவனை நிறுத்தி அவனை ஆசீர்வதித்தானா, இன்னைக்கு அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பு ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்ம தான் ஒவ்வொரு காரியத்தை மலை போல அதை பெருசாக்கி நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல போய் நிற்கும் போது அது எல்லாம் லேசான காரியமாய் காணப்படும். அதனால எந்த இடத்துல விழுந்து கிடக்குறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க எழும்பும்படியாக உங்களுடைய ஜெப வாழ்க்கையை கட்ட ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல போய் ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலையை தாங்க, நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய கரத்துக்குள்ள போய் விழுந்தீங்கன்னா உங்களையும் கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக தேவன் எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா
ஆபிரகாம் வந்து இந்த லோத்தோடைய சம்பவத்துல அவனை பிடிச்சிட்டு போகும்போது அவனுக்காக யுத்தம் பண்ணி அவன் மீண்டும் ஜெயிச்சவனாக திரும்பி வருவான். வருகிற வழியில மெல்கிசேதேக்கு என்ன பண்ணுவான், ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமை ஆசீர்வதிப்பான். ஆபிரகாமை ஆசீர்வதித்து மெல்கிசேதேக்கு கடந்து போவான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி மெல்கிசேதேக்கு அங்க ஆசீர்வதித்து கடந்து செல்வான். அப்படி ஆண்டோடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அடுத்த அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவரே நான் பிள்ளை அற்றவனா இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு சோர்வு வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம வந்து சோர்வு அடையும்படியாக அவன் செய்கிறவனாக இருக்கிறான். ஏன்னா இந்த சோர்வு வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஜபம் போக ஆரம்பிச்சிடும், வேத வாசிப்பு போக ஆரம்பிச்சிடும். இந்த சோர்வுல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கையில மொபைல் எடுப்போம், தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் போவோம், தேவையில்லாத காரியங்களுக்கு போய் நாம் நேரத்தை செலவழிக்கிற பிள்ளைகளாக இருப்போம். அதனால அந்த சோர்வை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வந்து போடும்படியாக பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளோட வாழ்க்கையில அவன் என்ட்ராகிறவனாக இருப்பான். ஆனா இதையெல்லாம் அறிந்த தேவன் அதான் அதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கையில சோர்வு வருவதற்கு முன்பதாகவே மெல்கிசேதேக்கை வைத்து ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். அவன் ஒரு பக்கத்துல அந்த காரியம் எழும்பினா கூட இன்னொரு பக்கத்துல தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு விசுவாசத்தோட ஆபிரகாம் ஓடிக்கொண்டிருந்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க ஆண்டவர் என்ன பண்ணுவார், நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் நம்மளை கைதூக்கி விடும்படியாக நம்ம கூட இருந்து அவர் நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தேவன். இந்த மார்க் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது இடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்கள். எத்தனை நாளா இருக்காங்களா? எத்தனை நாளா இருக்காங்க? நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இல்ல, நான் உங்களை குற்றப்படுத்துறேன்னு கேட்கல. 3 நாளா ஆண்டவரோட ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட ஜனங்களுக்கே ஆண்டவர் பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார்னா, வருஷமாக நம்ம தேவனோட இருக்கிறாங்க. நமக்காண்டி பரிதபிக்க மாட்டாரு, நமக்காண்டி காரியங்களை வாய்க்க செய்ய மாட்டாரு. ஏன் நமக்கு இந்த சோர்வு? 3 நாளா தன்னோடு இருந்த ஜனங்களுக்காகவே ஆண்டவர் அப்படி பரிதபிச்சானா, அவரோட உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாம் அவரோட கூட வாசம் பண்ண முடியாத அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நம்மளோட வாழ்க்கையில இதை காட்டிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு நாளும் சோர்ந்து நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விலையேற பெற்ற நாள். அது எல்லாம் உங்க ஆசீர்வாதத்துல ஆண்டவர் கணக்குல வச்சுக்கிட்டே இருப்பான். இவ்வளவு நாள் என் பிள்ளை என்னோட கூட இருந்தான், இவ்வளவு நாள் என்னோட கூட அவன் காத்திருந்தான், இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் சோர்வுகள் மத்தியிலும் அவன் என் வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியாக நம்மளை 3 நாளுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார்னா, வருஷமாய் 10 வருஷம் 20 வருஷமாய் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற நம்மளோட வாழ்க்கையை ஒரு நாளும் ஆண்டவர் அல்லல் தட்டவே மாட்டார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்கு வச்சு நமக்கு திருப்பி கொடுக்கிறவராக இருப்பார். ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டான், வெறுமையை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டான். நீங்க லூக்கா 18ஆம் அதிகாரத்துல 7-8 வசனத்தை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். அப்ப அவர்களுக்கு சீக்கிரமாய் நான் பதில் செய். இரவும் பகலும் தம்முடைய சமூகத்துல வேண்டிக் கொள்ளுகளுக்கு தம்மை நோக்கி கூப்பிடுகளுக்கு அவர் நியாயம் செய்யாது இருப்பாரோ, சீக்கிரம் அந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. அதனால உங்களுக்காக அந்த ஜனங்களை பார்க்கல உங்களுக்காக தான் ஆண்டவர் அதிகமாய் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவன் 3 நாள் தான் காத்திருந்தான். நம்ம அவருடைய நாமத்தினால் அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய நாமத்தில் நாம் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்டு ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை பார்த்துதான் அந்த ஜனங்களை பார்க்கிலும் அதிகமாய் தேவன் பரிதபிக்கிறவராக இருக்கிறார். போன புதன்கிழமை சொன்னேன், நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம எடுக்கிற பிரயாசத்தை பார்க்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் நமக்காக எடுக்கக்கூடிய பிரயாசம் தான் அதிகம்.
நம்ம பிரயாசம் எல்லாம் கம்மி தான். நமக்காண்டி அவர் எல்லாவற்றையும் நீங்க பாருங்களேன், யாக்கோபு போய் அங்க பேச அவங்க மாமா வீட்டுல போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அவனுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் சொல்லி அனுப்புகிறவராக இருக்கிறார். ஒரு பிக்சர் அவனுக்கு முன்பதாக காண்பித்து அனுப்பக்கூடிய தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். அப்படி யாரையும் ஆண்டவர் கைவிடுகிற தேவன். இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு, இத்தனை ஆண்டு காலம் என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பார்த்து சொல்ல, ஒன்றும் இல்லாதவர்களாய் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அவர்களுக்காக அங்கலாய்க்கிறவராக இருக்கார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லி கொண்டிருக்கலாம், நானும் ஒன்றும் இல்லாதவனா, இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷம் நான் உழைச்சிட்டேன், இத்தனை வருஷம் நான் பிரயாசப்பட்டுட்டேன், இத்தனை வருஷமா என் குடும்பத்துக்காக நான் பிரயாசப்பட்டேன், ஆனா ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் ஆண்டவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், நீங்க ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை திருப்தியாக்கக்கூடிய ஒரு நேரம் வருங்க. ஒன்றும் இல்லாத அந்த ஜனங்களை திருப்தியாக்கி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்பிச்சார். அதனால உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சோர்வு எல்லாம் தூக்கி தூரப்படுங்க. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அவ்வளவுதான். இந்த ஒரே வார்த்தை, அவர் என்னை பார்த்துக் கொள்வார், அவர் என்னை பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் என்னை நடத்துவார், வழியில வரக்கூடிய சத்துருக்களை எல்லாம் அவர் மிதித்து தூக்கி தூரப்படுவார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோட நீங்க ஓடுற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை ஒன்றும் இல்லாதவர்களா வைக்கவே மாட்டார். ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில வெறுமை இருக்கவே இருக்காதுங்க. ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய அன்பின் பிரயாசங்கள் எல்லாம் மறந்து விட அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல. வாசிங்க நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10-12 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளைகளை பின்பற்றுவர்களுமாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த ஆக்கியம் சொல்லுகிறான். நம்மளுடைய அன்பின் பிரயாசங்கள் தேவ சமூகத்தில் நமக்கு தேவனுக்கு என்று நாம் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் ஈடாக தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறவராக. அதனால நீங்க அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகளாயிருங்கள் என்று சொல்லி சொல்ல வேதத்துல நமக்கு காண்பிக்கப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களோட வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் படிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது இன்சிடென்ட் பேஸ்லயும் நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இன்சிடென்ட் பேஸ், முழு வேதத்தை நம்ம முழு வேதத்துல இருக்க வசனத்தை நம்ம மைண்ட்ல கொண்டு போய் வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு இன்சிடென்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு சம்பவங்கள், தாவீது வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், சிக்லாக்ல அவன் குடும்பம் பிடிக்கப்பட்டு போனிச்சு, அவன் என்ன பண்ணினா, அந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம மைண்ட்ல கொண்டு வச்சுக்கணும். நீங்க அந்த ஒவ்வொரு வசனத்தை மெமரைஸ் பண்ணி அதுல மைண்ட்ல வச்சுக்கொள்ள முடியும். ஆனால் ஒவ்வொரு சம்பவத்தை இன்சிடென்ட் பேஸ்ல நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல அந்த இன்சிடென்ட், அந்த சம்பவம் என்ன பண்ணும், உங்க வாழ்க்கையில உங்க நினைவுக்கு வரும். ஆண்டவர் லாசருவை எழுப்பினாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நம்ம மைண்டுக்கு வரும். அப்ப அந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோடு தேவனை இடைப்படுது அப்படியே நீங்க பார்க்க ஆரம்பிக்கும். அப்படியே வாசிக்க 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 அந்த வார்த்தைகள் நமக்குள்ள கடந்து போவதை நாம் பார்க்க முடியும். அதனால அதிகாலையில் எழுந்திருச்சு ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்தை நீங்க அதிகாலையில வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாள்ல ஏதாவது ஒரு சோர்வு உங்க வாழ்க்கையில வர இருக்கு, ஒரு பிரச்சனை வர இருக்கு, ஒரு தீமையான காரியம் வர இருக்குன்னா அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்துருவாரு, ஒரு அலர்ட்டை தேவன் நம்மள்ட்ட கொடுத்துருவாரு. அந்த அலர்ட்டை பெற்றுக்கொண்டு நீங்க ஜெபம் பண்ணி நீங்க கடந்து போனீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும். ஆனா தீமைகள் நடக்காதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வார்.
அந்த இன்சிடென்ட் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கான்னு சொல்ல, அது நடக்கும். ஆனா எந்த தீமைகளும் இல்லாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தக்கூடிய நல்ல கர்த்தருங்க. அதான் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன். அதனால நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் என்ன பண்ண மாட்டான், ஒரு நாளும் மறந்து விட மாட்டான். இத்தனை ஆண்டுகள் ஒன்றும் இல்லாமல் இருப்பதே தேவன் அறிந்ததுனால தான் இந்த காலை வேளையில உங்களோடு பேசிட்டு இருக்க. நீ ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறாய் என்பதை அறிந்ததுனாலதான் இந்த காலை நேரத்துல தேவன் உங்களோட இந்த வார்த்தையோட தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கார். அதனால தேவ சமூகத்துல இன்னும் நீங்க விசுவாசத்தோட காத்துருங்க. இன்னும் நீங்க தேவ சமூகத்துல சோர்ந்து எந்த இடத்துல சோர்ந்துங்க. ஜெப வாழ்க்கை, உங்க பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் எதுவும் உங்க ஜெபத்தை தடை பண்ணாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை நீங்க பரிபூர்ணமா கொடுத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. 4000க்கு மேற்பட்ட ஜனங்கள். இவ்வளவு பேருக்கு எங்க போய் நம்ம அப்பத்தை வாங்குறதுன்னு சொல்லிதான் சீஷர்கள் கேட்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, உன்னிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, ஒன்னுட்ட என்ன இருக்கு? நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும்படியாக, நம்ம குடும்பம் உயர்த்தப்படும்படியாக, நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வேலைகள் நல்ல சம்பளம் வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நமக்குள் இருக்கிறத விட்டுட்டு வெளியில நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். வெளியில உள்ள காரியங்கள், அந்த நாட்டுக்கு போனா நல்லா இருக்குமா, இந்த நாட்டுக்கு போனா நல்லா இருக்குமா, அங்க போய் அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா நல்லா இருக்குமா, இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா நல்லா இருக்குமா என்று சொல்லி நமக்குள் இருப்பதை பார்க்காமல் வெளியே தான் நம்ம சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் நமக்குள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள என்னென்ன தாழ்ந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று சொல்லி அதை பார்த்து அதுல இருந்துதான் தேவன் நம்மளை எடுத்து ஆசீர்வதிக்க. இனி ஒரு புதிய காரியத்தை கற்றுக்கொண்டுதான் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இனி ஒரு புதிய வேலைக்கு போய் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. உன்னிடத்துல என்ன இருக்கோ அதை பரிபூர்ணமாய் நீ தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க. அந்த 4000 ஜனங்கள், 4000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இருந்த இடத்துல ஆண்டவர் கேட்க, நீங்க 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசி. அதற்கு அவர், உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார்கள். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசரிடத்துல கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில மீன்களும் அவரிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அதனால நான் சொன்னேன், உன்னிடத்துல என்ன இருக்கோ அதை நீ பரிபூர்ணமாய் கொடுத்தா என்றால் தேவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை உன்கிட்ட கொடுப்பாருங்க. 7 அப்பா உங்கள்கிட்ட இருந்துச்சு. 7ங்கிறது பரிபூர்ணத்துக்கு ஒரு அடையாளம். அந்த நம்பர் பரிபூர்ணம். 7 நாட்கள் ஆண்டவர் ஒரு பரிபூர்ணம், ஒரு சர்க்கிளை முடிக்கக்கூடியதான் 7. அந்த பரிபூர்ணமா 7 அவங்கள்ட்ட இருக்கிறத பரிபூர்ணமாய் தேவ சமூகத்துல கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் திருப்பி அவங்களை எல்லாரையும் திருப்தி அடைய பண்ணி அந்த 7 கூடைகள் மீதி எடுக்கும்படியாக தேவன் செஞ்சாருங்க. இப்ப நம்மள்கிட்ட இருக்கிறதை பரிபூர்ணமாய் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் என்றால் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில கடந்து வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அதனால உங்கள்கிட்ட ஒருவேளை 7 அப்பங்கள் இல்லாம இருக்கலாம், சில மீன்கள் கூட உங்கள்கிட்ட இல்லாம இருக்கலாம். நம்மளிடத்துல என்ன இருக்கோ அதை பரிபூர்ணமாய் கொடுக்க வேண்டும். நம்ம காசு பணத்தை கொடுக்கறது நம்மள்கிட்ட வசதி இருக்காது, நம்மள்ட்ட தேவைகள் அதிகமா இருக்கும். நம்மளால நேரங்களை தேவ சமூகத்துல பரிபூர்ணமாய் கொடுக்க முடியுமா முடியாதா? அதை நீங்க கொடுத்து பாருங்க. உங்களிடத்துல இருக்கக்கூடிய நேரத்தை, நாம் வீணான காரியங்களுக்கு நாம் நேரத்தை செலவழிக்கிறோம், நாம் வீணான பாவ காரியங்களுக்கு நேரத்தை செலவழிப்பதை பார்க்கலாம். தேவ சமூகத்துல நீங்க நேரத்தை செலவழிச்சு பாருங்க. ஏன் இந்த ஜனங்களுக்கு மேல ஆண்டவருக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சுன்னா, 3 நாள் அவருடைய சமூகத்துல இருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள், 3 நாளா என்னோட கூட இருக்கிற ஜனங்கள் வழியில சோர்ந்து போய் விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபித்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போலதான் நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளாக, அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுப்பாருங்க.
நாமும் மீதி எடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். அதனால உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரங்களை வீணான காரியங்களுக்கு செலவழிப்பதை பார்க்கலாம் தேவ சமூகத்தில் அதிகமாக செலவழிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. நல்லா வேதத்தை வாசிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால உங்க அருகில் இருக்கிற நபர்களுக்கு நீங்க போய் சுவிசேஷம் சொல்லுங்க. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவார். நீ கொடுக்கிற காணிக்கையில தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நெவர். நீ காணிக்கை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை நீங்க மனசுல வச்சுங்க. அந்த நன்றி உள்ள இருதயத்தோட நம்ம அவர் காணிக்கையை கொடுக்கிறோம். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தேவ கரத்துல நீங்க ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் ஊழியத்திலையும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க பரிபூர்ணமாய் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோர்வுகளையும் தேவன் நீக்கி போடுகிறவராக இருப்பார். ஆண்டவர் உங்களை மீண்டும் எடுத்து கட்டி நிறுத்துகிறவராக இருப்பார். ஏன்னா நமக்குள்ள தாளந்துகளை வச்சது அவர் தாங்க. அவருக்கு தாங்க தெரியும் நமக்குள்ள என்னென்ன தாளந்து இருக்குன்ட்டு. நம்மளை பார்க்காம நமக்குள்ள இருக்கக்கூடிய தாளந்தை பார்க்காம நம்மளை நம்ம பார்க்கலன்னா வேதத்தின் வழியா நம்மை நாம் பார்க்க வேண்டும். வேதத்துடைய கண்கள்ல நம்மை பார்க்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வேதத்துடைய கண்களோடு நாம் நம்மளை பார்த்தால்தான் தேவன் நமக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், என்னென்ன தாளந்துகளை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளால பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம வெளியே பார்க்க ஆரம்பிச்சோம்னா ஒரு நாளும் நம்ம திருப்தி அடையவே முடியாது. ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையில ஒரு நிறைவை நாம் பார்க்க முடியாது. மீதி எடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதனால வேதத்தின் வழியா நீங்க உங்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை தேவ சமூகத்துல செலவு பண்ண ஆரம்பிங்க. உங்களிடத்துல இருக்கக்கூடிய நேரத்தை பரிபூர்ணமாய் தேவ சமூகத்துல செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களிடத்துல கடந்து வரும். நமக்கு நன்கு தெரிந்த மனிதன் மோசேயோட வாழ்க்கையில தேவன் அவனை சந்திக்கும்படியாக கடந்து வருகிறான். அவனை தேவன் முச்செடியில சந்திக்கிறான். சந்தித்து நீ புறப்பட்டு போ, உன் ஜனங்களை என் ஜனங்களை நீ என்ன பண்ண விடுதலையாக்கி நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் அப்படியே மோசேயை செலக்ட் பண்ணி அவனோடு பேசி கொண்டு இருக்கிறான். ஆனா மோசே என்ன பண்ணிக்கிறான், தன்னிடத்துல இருக்கக்கூடிய குறைவை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் தங்கள் பிதாக்களுடைய தேவனாய் 10ல இருந்து வாசி. யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியாரோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் அந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமை உள்ளவனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அப்படியா என்ன பண்ணியா, மோசே தன்னோட இருக்கக்கூடிய குறைவுகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்குள் வைத்திருக்கிற தாளந்துகளை பார்க்க ஆரம்பிக்கிறார். நீ திக்குவாயா இருக்கலாம், நீ மந்த புத்தி உள்ளவனா இருக்கலாம், நீ எப்படியா இருந்தாலும் உன்னை படைச்சது நான் தான் ஆண்டவர். அதான் அங்க சொல்லுறாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர், ஊமையின் செவிடனை பார்வையற்ற குருடனை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ என்று சொல்லுகிறான். நம்ம இன்னைக்கு நம்ம இடத்துல காணப்படுகிற பலவீனங்களை நாம் ஒரு நாளும் பார்க்க கூடாதுங்க. இந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல நம்மளை பலவானாய் மாற்ற முடியும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவான காரியங்களை பார்த்து நாமே நம்மளை பார்த்து டிஸ்கரேஜ் ஆகிவிடக்கூடாது. அதுல இருந்து எழும்பணும். அதுதான் தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் என்பது ஒரு டைனமா, செல்ஃப் டைனமா மாரி. அது அந்த டயர்ல போய் பட்ட உடனே அது எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ற விதம். தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்த உடனே தேவ பலனை பெற்றுக்கொண்டு எழும்பி ஓடுகிற பிள்ளை. அதனால்தான் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, அவனுக்கு வேண்டிய பலனை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். அதனால அவன் ஓடாமல் உனக்கு இங்கே என்ன வேலை என்று சொல்லி ஆண்டவர் கேட்டான். இப்ப தேவ சமூகத்துல போய் இருக்கும்போது நமக்கு வேண்டிய பலனையும் வழிநடத்தல் ஆலோசனையும் எல்லாவற்றையும் கொடுத்துதான் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கு. அதனால ஒரு நாளும் உங்களுக்குள்ள எனக்கு அது தெரியாது, இது தெரியாது, என்னால இப்படி பேச முடியாது, என்னால இப்படி வேலை பார்க்க முடியாது, எதுவும் நீங்க, நம்ம வண்டியெல்லாம் கிருபையில தாங்க ஓடுது. நம்ம வண்டியெல்லாம் இப்படி ஓடுது,
நம்ம ஆபீஸ்லாம் கிருபையில தான் ஓடிட்டு இருக்கு. நம்மளாம் தனியா கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சானா ஸ்டார்டிங்ல ஃபெயில் ஆயிடுவோம். ஆனா 27 வருஷமா அந்த இடத்துல வச்ச ஆண்டவன் 28வது வருஷம் நவம்பர் 1 1997 சேர்ந்தேன். நவம்பர் 1 1997 சேர்ந்தேன். இத்தனை வருஷமா அந்த இடத்துல வண்டி ஓடுது. எவ்வளவோ மேனேஜ்மெண்ட் வந்துருச்சு, எவ்வளவோ மனிதர்களை பார்த்துட்டோம், எவ்வளவோ காரியங்களை பார்த்துட்டோம். ஆனா இது வரைக்கும் வண்டி ஓட்டுதுன்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான். நம்மளுடைய திறமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா தேவனை நாம் பற்றி கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் அவர் நமக்குள் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தான் தேவன் பார்ப்பார். நமக்குள்ள இருக்கக்கூடிய குறை அவருக்கு தெரியும். நான் தானப்பா உன்னை படைச்சு, உனக்குள்ள இந்த குறைவு இருக்குன்னு தெரியும். நீ என்ன பற்றி கொண்டாயின்றால் என்னிடத்துல இருக்கக்கூடிய நிறைவு உன் மூலம் வெளிப்படும். அவ்வளவுதான். மோசே தன்னிடத்துல கூட குறை வச்சு, இதெல்லாம் உண்டாக்குறது நான் தானே, எனக்கு தெரியாத, உன்னை வச்சு நான் என்ன பண்ண வேண்டும், உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் போன்னு சொல்லிதான் மோசே அனுப்பி. அதே போல ஆண்டவர் இன்றைக்கும் நம்மளை பார்த்து சொல்ல, உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீங்க ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவன் நன்கு அறிந்தவர். அவருடைய இருதயத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. அவருடைய இருதயத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துறாரு. நீங்க ஒன்றும் இல்லாதவர்களாய் சோர்ந்து போய் ஒரு குஞ்சு குறுகி போய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கைதூக்கி விடும்படியாக தேவன் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கார். அதனால உங்களிடத்துல என்ன இருக்கோ அதை பரிபூர்ணமாய் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. உங்க நேரத்தை தேவ சமூகத்துல செலவழிங்க. நல்ல வேதத்தை வாசிங்க. நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்காவது சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. இது செய்ய ஆரம்பிச்சாலே ஆண்டவர் உங்க வாழ்க்கையை தூக்க ஆரம்பிச்சிருவார். அவருடைய சமூகத்துல காத்திருந்த, அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்த பிள்ளைங்களுக்கே ஆண்டவர் பரிதபிக்கிறானா, அவருக்காக நாம் வாழ ஆரம்பிச்சோம் என்றால், அவரோட கூட வாழ ஆரம்பிச்சோம் என்றால், அவருக்காக நாம் எழும்ப ஆரம்பிச்சோம் என்றால் நம்மை கர்த்தர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்துக்கு நேரம் நடத்துவார். ஒரு நாள் நீ வேதத்துல ஏதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் பரதேசின்னு சொல்லி தங்களை அறிக்கையிட்டார்கள், யாராவது ஒன்றும் இல்லாதவர்களாய் மரிச்சவர்களாய் நீங்க பார்த்தீங்களா? வேதத்துல யாராவது ஒரு பரிசுத்தனை உங்களால கை நீட்ட முடியுமா? இந்த மனுஷர்கள்லாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் மரித்து போனார்கள். தேவனை நம்பினார்கள், ஒன்றும் இல்லாதவர்களை தங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாய் ஆக்கி கொண்டார்கள். அப்போஸ்தலன் பவுல் எல்லாம் அவனுக்கு இருந்தபோது எல்லாவற்றையும் தூக்கி தூர போட்டுட்டு தன்னை வெறுமையும் அடிமையுமாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. பவுல் ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் என்ன பண்ணல, ஒன்றும் இல்லாதவர்களை வெறுமையாக அவளோட வாழ்க்கையை தேவன் அனுமதிக்கல. அவளுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்துதான் நடத்தினவராக இருந்தார். அதனால தேவனோட வாசம் பண்ண முடியாக, அவரோடு உறவாட முடியாது, அவரோட நேரத்தை செலவழிக்க முடியாது அவங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் செய்வார். 3 நாள் இருந்த ஜனங்களுக்காகவே ஆண்டவர் பரிதபிக்கிறார்னா, வருஷமாய் அவரோட கூட இருக்கிற நமக்காக ஆண்டவர் இதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் பரிதபிக்கிறவராக இருக்கு. அதனால சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதை பரிபூர்ணமாய் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்புவார்.